வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்ப்பொருள் வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்தம் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்தகமும் எனை மறவாத சாந்த வாழ்வளித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. தவத்திற்கு முன்னால் நாடி சுத்தி பிராணாயாமம். தண்டுவட சுத்தி வாழ்க்கையுடன் மனதை சிறிது நேரம் வாக்கினில் வைக்கவும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே
உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் இன்றைய தவம் பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்களை பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில் ஐந்தாவது தத்துவமாகிய மண் என்ற நிலம் மீது தவம் தொடங்குகிறோம். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனதில் கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளவுடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றாலானது. தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொள்கிறது. சூரியனை சுற்றும் பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி ஓடி வருகிறது. இத்தகைய வித்தகு கோள் இந்த பூ உலகம். இந்த பூ உலகத்தின் பெருமையையும் மதிப்பையும் மனம் விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் 4வது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பூ உலகம் 100க்கு 72 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நீரின் பெருமையையும் மதிப்பையும் மனம் விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம்.
நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த நெருக்கத்தால் அணுசிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிரினங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கிறது. அந்த பெரு நெருப்பையே தவத்திற்கு எடுத்துக்கொள்வோம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மனம் விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். நில உலகை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்வோம். காற்றின் பெருமையும் மதிப்பையும் மனம் விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும்
எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறுதான் விண் என்ற உயிராற்றல். நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது விண். இந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும். மனம் விரிவு கொண்டு விண்ணின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்று கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். நவகிரக தவம். மின் நிறைந்த சக்தி களமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றில் ஒரு நட்சத்திரம்தான் இப்பூலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன்.
சூரியனையும் அதனை சார்ந்த கோள்களையும் நவக்கோள்கள் என்று அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களில் இருந்தும் வருகின்ற காந்த அலைகளும் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புள்ளவை. இப்பொழுது இந்த 9 கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சூரியன் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோலம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலிலே உள்ள எலும்போடு தொடர்புடையன. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியனின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து முதல் வட்ட பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. புதன் பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையன. புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம்.
சூரியனிலிருந்து இரண்டாவது வட்டப்பாதையிலே சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 225 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள சுக்கிலத்தோடு தொடர்புடையன. இக்கதிர்கள் நமக்கு மனமகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை பலங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் பூ உலகம். இப்பூ உலகில் இருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இப்பூ உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. இக்காந்த அலைக்கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பன. அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லன. சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இச்சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் 18 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. செவ்வாய் செந்நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன. இக்காந்த அலைக்கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை.
செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது மூளை செல்களோடு தொடர்புடையன. குருவினுடைய இக்காந்த அலைக்கதிர்கள் மெய்யுணர்வு, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. குருவினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையன. சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லன. சனியினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சனியினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்த அலைப்பாதைகளின் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுடைய நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, இதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. மேலும் அவை மிக மிக அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியோடு கலந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சூரியனின் இரு புறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருநிறமான காந்த அலைப்பாதைகளை தான் ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு கேது என்ற இரண்டு காந்த அலைப்பாதைகளிலிருந்து கருமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையன. இக்காந்த அலைகள் மெய்விளக்கும், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் இவற்றை அளிக்க வல்லன. ராகு கேது என்ற அலைகளை நாம் ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் ராகு கேது காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது என்னும் காந்த அலைப்பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச களம். இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தில் இந்த சூரிய குடும்பத்தை போல் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றை எல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளிலிருந்தும் காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுத்தவெளி பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை விரிக்கிறோம். எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்தவெளி மெய்ப்பொருள், அதே மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் 2 அணுகளுக்கு இடையேயும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்தவெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்தவெளியே நமக்குள்ளாக கெட்டி பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று, உயிர் என்ற 5 பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம். இவை எல்லாவற்றையும் அவ்வறிவே ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமலும், எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயலுவோம். இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் இதை மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். மேலும் இச்சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்கிறோம்.
சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள் கூறுவோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். சென்னை குமரன் நகர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன். பாலகுமரன் நகர் தவ மையம் வாழ்க வளமுடன். சஞ்சய் நகர் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். வெற்றி நகர் தவ மையம் வாழ்க வளமுடன். இன்று நம்மோடு ஜூம் இணைப்பில் இணைந்து தவமேற்றிய அவர்களும் அவர் தம் இனிய குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. ஓம்காரம்.
சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். மகரிஷி இன்றைய சிந்தனை. குடும்ப நல வாழ்த்து. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை 25 தடவை வாழ்த்தினால் ஒரு மாதத்திலேயே குடும்பத்தில் நல்லபடியான சூழ்நிலை உருவாவதை காணலாம். வாழ்த்தும் பொழுது தெய்வீக நிலையில், அமைதி நிலையில் இருந்து கொண்டு வாழ்த்த வேண்டும். இந்த முறையில் வாழ்த்தின் மூலம் உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம். நமக்கு தீமை செய்தவரையும் ஏன் வாழ்த்த வேண்டும் என்றால், அவர் அறியாமையினாலேயே தான் அவ்வாறு செய்தார். நம்முடைய கர்ம வினையின் விளைவு அவரை தீமை செய்ய இயக்கியது. எனவே அவர் செய்தார். அவருக்கு உள்ளாக இயங்கிக் கொண்டிருப்பதும் எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளே. எனவே அவரை மனதார வாழ்த்தி எனது தீய பதிவு ஒன்றை அகற்ற உதவிய அவருக்கு நன்றியும் செலுத்துவேன் என்ற தத்துவ விளக்கம் நம் செயலுக்கு வந்து இயல்பாகிவிட்டதென்றால் நாம் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறி செல்கிறோம் என்பதற்கு அதுவே அறிகுறியாகும். அருள் தந்தை அவர்கள். வாழ்த்துக்கள் என்ற தரப்புல பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நிறைய புக்ஸ்ல கேட்டோ நிறைய தெரிஞ்சிருக்கோம். வாழ்களுடன் இன்று இந்த மகரிஷியின் இன்றைய சிந்தனை என்ற முறையில் குடும்ப நல வாழ்த்து தலைப்பிலிருந்து தினமும் முறைப்படுத்தியபடி சிந்தனை வழங்கினேன். அன்பர்களே, குடும்ப நலத்திற்கு மட்டுமல்ல, குடும்ப அமைதிக்கும் இந்த வாழ்த்து எவ்வாறு அவசியம் என்பது நம் மனவளக்கலை மன்ற அன்பர்களுக்கு நன்கு தெரியும். இன்று பிணக்குகள் இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கால சூழ்நிலைகள் அமைந்துள்ளன. நம்மில் பல பேர் நன்கு மனவளக்கலை பயின்ற பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அருள்நிதியர்கள் என உள்ளோம். நம்மில் பல பேர் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையின் மகிமையை பற்றி நன்கு தெரிந்தவர்களாகவே உள்ளோம். இக்கருத்தை நமக்குள்ளாக மறுபடியும் எத்தனை முறை பேசிக்கொண்டிருந்தாலும் தவறில்லை. மகரிஷியின் இந்த கருத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் சிந்தனை அளிக்கும் பொழுதும் புதிய கருத்து பரிமாற்றமும் புத்துணர்ச்சியும் மேலும் மேலும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்பயிற்சியை பயின்ற நம் அனைவரின் கடமை என்னவென்றால், கடமை மட்டுமல்ல, இப்பயிற்சியை கற்று நன்கு உணர்ந்து அன்பர்கள் நம் குருவிற்கு செய்யும் காணிக்கையாக நினைத்து பலரும் பயன்பெறும் வகையில் அனைவரும் பயின்ற குடும்ப அமைதிக்கும் உலக அமைதிக்கும் பயன்பெறும் வகையில் தொண்டாற்ற வேண்டும். இக்கருத்தை தினம் தினம் நாம் சந்திக்கும் அன்பர்கள் அனைவரிடமும் சேர்க்க வேண்டும். அவர்களிடம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறையில் அணுகாமல் மிகவும் நாசுக்காக அவர்கள் நம் சொல்வதை கவனிக்கும் வகையில் போர் அடிக்காமல் பேசி புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மனதில் இதை அறியலாம் என்ற எண்ணம் உருவாகும். நான் என் அனுபவத்தில் கண்டதை கூற வேண்டுமானால், நான் பல பேரிடம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மனவளக்கலையின் பயனை குறித்து பேசுவேன். அதை கேட்டு சிலர் வரவும் செய்வார்கள். ஒரு சிலர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலர் யோகா என்ற முறையில் வருவார்கள். சில நாட்கள் உடற்பயிற்சி மட்டும் கற்பார்கள், பிறகு வரமாட்டார்கள். பிறகு சிலரே பொறுமையாக பயின்று பயன்பெறுவார்கள். இதில் எனது கருத்தாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். புதியதாக வரும் அன்பர்களுக்கு அறிமுக விளக்க பயிற்சி என்ற முறையில் அளிக்க வேண்டும். என் அனுபவத்தில் நம்ம மன்றத்தில் முதல்ல இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்ததுல இருந்து
வந்த உடனே உடனே பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. பயிற்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்போ பொறுமையா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி பொறுமை இருக்கவங்க கண்டினியூ வர்றத நான் கவனிச்சிருக்கேன். பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படியே தவத்துல உட்காருவாங்க. உட்காந்துட்டு உங்க எண்ணத்த புதுசா வந்தவங்க எண்ணத்த மட்டும் கவனிங்கன்னுவாங்க. அவ்வளோதான். சரி உட்காந்துட்டு அந்த தவம் எதுக்காக எடுக்கிறோம் என்னன்னு தெரியல. அப்படியே கண்ண மூடிட்டு எண்ணங்கள் அப்படியே சதறிட்டு தான் இருக்கு எல்லாருக்கும். அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. அது அப்படியே அவங்க வேலை சுமையினால பார்த்தீங்கன்னா, திருப்பி தொடர்ந்து வர முடியாம போயிடுவாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேங்கன்னா, அவங்க முதல்ல சேர்ந்த உடனே புதிய அன்பர்களுக்கு, நம்ம மன்றத்துக்கு நீங்க வந்து சேர்ந்ததுனால, என்னென்ன பலன்லாம் கிடைக்கும்? இதோட எவ்வளவு அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி, அதனால உள்ள பயன்கள், காயக்கல்ப பயிற்சி, அதனால உள்ள அந்த உயிர் பற்றிய அந்த சும்மா அவங்களுக்கு புதுசா வரப்ப நெறைய சொல்லாம, அவசியத்த மட்டும், அதே மாரி தவ பயிற்சி, அதே மாரி அகத்தாய்வு பயிற்சி. இந்த 4 பயிற்சி முக்கியம். அது பிறகு மௌனம் ஒண்ணு இருக்கிறது. அப்புறம் பிறகு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் நீங்க முறையா கற்றா தான் உங்க உடம்பு நல்லாருக்கும். அடுத்தடுத்து நீங்க எத எதிர்பார்த்து வர்றீங்களோ, குடும்ப அமைதி, முக்கியமா பார்த்தீங்கன்னா, எனக்கு கோவம் அதிகமா வருது. அது சரியாயிடுமா இங்க? அப்படின்லாம் கேட்பாங்க. இப்ப படிச்சிருக்க அந்த பசங்களோட அம்மா கூட கேட்டாங்க, "நீங்க அங்க ஒரு 2, 3 மாசமா வர்றாங்க. பசங்க மட்டும் கோவம் தான் இருக்காங்க" அப்படின்னாங்க. "இல்ல இல்லம்மா, நீங்க உங்களுக்கு தெரியல. நீங்க இவ்வளோ வருஷமா கோவத்த நீங்களும் பழகிட்டீங்க, அவங்களும் பழகிட்டாங்க. இது வந்து நல்லா பதிஞ்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதுல வந்து நீங்க முறைப்படி படிச்சீங்க. நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. முதல்ல வந்து வாழ்த்தணும். அந்த வாழ்த்த பத்தி தான் நம்மளோட மனவளக்கலையினோட முக்கிய இது பார்த்தீங்கன்னா, வாழ்த்துறது தான். எனக்கே பல காலம் வந்து ஏதோ கிளாஸ்ல வாழ்த்துறோம், வாழ்த்துறோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்க நானு இந்த டிப்ளமா படிக்க சேர்ந்தப்போ என் பையனும் கூட டிகிரி எம்எஸ்சி நெனைக்கிறேன். சேர்ந்தாரு. ஒரு 2, 3 வகுப்பு 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு சில வகுப்பு நான் வேலைக்கு போயிட்டப்போ அவரு மட்டும் போயிருக்காரு. அவருக்கு என்ன தோணிடுச்சுன்னா, வீட்ல வந்து ஒரு அந்த மதத்து பேர சொல்லக்கூடாது. ஒரு சில மதத்த பரப்புற மாரி இருக்கு உங்களோட இது. எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதோட அந்த ஃபீஸ் கட்டி புக்ஸ் வாங்குனதோட விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கப்ப தான் போக போக எனக்கும் கொஞ்சம் இதோட அருமலாம் புரிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு புதுசா போன நாங்க எங்கள வச்சு இதோட விளக்கத்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்த்தும் பயணம் என்ற இது வந்து ஏன் நம்ப வாழ்த்துறோம்? இந்த நம்ம தவத்தில இருக்கிறப்போ நம்மளோட மன ஓட்டம் எப்படி குறையுது? அந்த மன ஓட்டம் சுழல் குறைஞ்சு நம்ம வாழ்த்துறதுனால எப்படி போய் சேரும்? அப்படின்றத ஒரு சிம்பிளா ஒரு விளக்கத்த குடுத்திருந்தா, அந்த ஆர்வத்த அவங்க தூண்டி இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அது அது வந்து இனிமேல் கடைப்பிடிக்கலாமா? இல்ல அந்த மன்றத்தோட இது தப்பான்னு தெரியல. அது வந்து பிறகு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இப்போ கூட புதுசா வரவங்களுக்கு கூட நான் இப்ப கொஞ்சம் அப்படிதான் ஒரு இந்த வாரத்துல ஏன்னா, இத இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஏதோ உட்கார்றாங்க, தவத்துல உட்கார்றாங்க, கணக்கு எக்ஸர்சைஸ் ஓகே. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்து சொல்லிக் குடுத்துர்றோம். தவத்துல எதுக்கு உட்கார்ற? எதுக்கு என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா, இங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு உடற்பயிற்சி தொடர்ந்து கத்துக்குங்க. பிறகு வந்து உங்களுக்கு ஒரு தீட்சை குடுப்போம். குண்டலினி தீட்சை குடுப்போம். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த சக்ராஸ் இந்த 5 சக்ராஸோட கண்ட்ரோல் ஆக்கினை தீட்சை ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். பிறகு வந்து துரிய தீட்சை குடுப்போம். அப்புறம் சாந்தி ஒண்ணு குடுப்போம். சாந்தின்றது நம்ம எந்த இயக்கத்திலயும், எந்த ஒரு இதுலயும் ஆன்மீக இதுலயும் இல்ல. நம்ம குரு தான் இத வந்து நமக்கு ஸ்பெஷலா குடுத்துருக்காங்க. இத பண்றப்போ நம்மளுக்கு இத தொடர்ந்து செய்யறதுனால வர தலைவலி, மற்ற இதெல்லாம் எதுவுமே வராது. அதே மாரி தூக்கம் வரலனாலும் இந்த சாந்தி தவம் பண்ணலாம். அப்படின்னு சிம்பிளா இத அந்த தவத்தோட இதுலேருந்து மேற்கொண்டு நீங்க தொடர்ந்து வரப்போ, அகத்தாய்வு பயிற்சிங்க நடக்கும். அதுல உங்களுக்கு மற்ற தவங்களோட விளக்கங்கள்லாம் குடுப்பாங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த நீங்க நினைக்கிற மாரி கோவம் வர்றது, எல்லாமே நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாயிடும். அப்படின்ற மாரி விளக்கம் குடுத்த பிறகு தான் நேத்திக்கு தான் நினைக்கிறேன். வெளிய 2 பேரு, அதுல ஒரு பிராமின். இவ்வளோ நாள் நான் உட்காரு இதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால நீங்க இப்ப சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சது. நீங்க மனச பாருன்னா எதுக்குன்னு புரியல. அப்படின்ற மாரி அவரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு. இது ஏன் நம்ம வர புதுசா இருக்கவங்களுக்கெல்லாம் தொடரலாமா? அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் நம்ம இந்த அதாவது வாழ்த்தும் பயன்ன்றதுல பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய நம்ம படிச்சிருப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, ஜூம்லயோ இல்ல நம்ம கிளாஸ்ல ஒரு 80% படிச்சவங்க இருப்போம். ஒரு 20% புதுசா வந்தவங்களுக்கு இருப்பாங்க. முதல்ல நம்மளுக்கு அந்த வாழ்த்தும் பயனோட பயணம் வந்து சொல்லிடணும்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த வாழ்த்துறதுனால அந்த குடும்பத்தில இருக்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே
எதிரிங்க எல்லாமே சரியா போயிடுவாங்க. இந்த வாழ்த்துறப்போ இன்னொருத்தர் ஒரு அன்ப கிண்டலா கேட்டாங்க. அதாவது மனைவியை வாழ்த்து சொல்லிட்டாங்க. குடும்ப அன்பர்களையும் உற்றார் உறவினர் பல பிள்ளைங்கள வாழ்த்துட்டாங்க. இப்ப பெரும்பாலும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, மாமியார் மருமக சண்டை தான் இருக்கு. அவங்கள வாழ்த்துறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டாரு. நான் கொஞ்சம் இந்த இதெல்லாம் படிச்சதுனால அவருக்கு நான் என்ன சொல்லிட்டேன் ஜாலியா, நீங்க மாமியார், உற்றார் உறவினர் என்ற இடத்துலயும் வாழ்த்தீங்க. எதிரி என்ற இடத்துலயும் வாழ்த்தீங்க. அவங்களும் உங்களுக்கு நண்பர் ஆயிடுவாங்க. எதிரியும் எதிரின்னா அவங்க ரெகுலரா இருக்க போதில்ல. நீங்க வந்ததுனால அவங்கள வாழ்த்திட்டே பாருங்க. உங்க பேச்ச அவங்க கேட்பாங்க. அவங்க பேச்ச நீங்க கேட்பீங்க அப்படின்ற மாரி. அவரு இந்த விளக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நம்ம படிச்சிருப்போம். அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால அத கொஞ்சம் ஜாலியா சொன்னேன். அதே மாரி தான் இத சொல்றப்போ பார்க்கிறப்போ, இந்த மகரிஷியோட அவங்க காலத்திலேயே ஒரு ஒரு லேடி அந்த அம்மா வந்து, "ஐயா நான் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றேன். ஆ நான் என்னோட மேலாளர் அந்த மேனேஜர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்ன சிடு சிடு சிடுன்னு என்ன இது பண்ணிட்டே இருக்காரு. திட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க மகரிஷி என்ன சொன்னாங்க, "அம்மா நீங்க அவர வாழ்த்துங்க. இல்ல நீங்க அவருக்கு" அவங்க அந்த அம்மா வந்து அவங்க கூடவே தான் பக்கத்துல இருந்து வேலை பார்க்குறவங்க தான். "நீங்கள் அவர கவனிங்க. அவர்கிட்ட எதனா ஒரு நல்லது இருக்கும். அத மட்டும் நீங்க வாழ்த்துங்க. அவர வந்து புகழுங்க." அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த அம்மாவும் ஆஃபீஸ்க்கு போனாங்க. சரி வாழ்த்து அப்படியே மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் வாழ்த்திட்டு தான் இருந்தாங்க. சரி அவர உற்று நோக்குனா இந்த அம்மா அவர் கோவமா பேசுறது தான் தெரியுது. அவர்கிட்ட இருக்க நல்லது அவ்வளவு சீக்கிரம் தெரியல. இப்படி உற்று உற்று கவனிக்கிறப்ப பார்த்தா, அவரு அவர் மேலாளரா இருந்தா கூட, அந்த டைம்னா டைமா வந்து அந்த டேபிள்ல உட்காந்துருவாரு. மற்றவங்க தான் அடுத்து கொஞ்சம் லேட்டா கூட வருவாங்க. அப்போ வந்து இது மாரி நம்மளால முடியலையேன்னு அத முதல்ல புகழறாங்க அந்த அம்மா. ஐயா நீங்க 9 மணிக்கெல்லாம் வரீங்க. எங்களால அப்படி வர முடியல. இது மாரி உங்கள பார்த்தா சந்தோஷமா இருக்கு. நாங்களும் வரணும்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு காரணமாயிடுது அப்படின்னு புகழறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா மேல சிடு சிடுன்னு இருக்கிறது நடக்கல. கொஞ்சம் அமைதியாவே இருந்துறாரு. இது மாரி ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிச்சு அவங்க வாழ்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவர் எழுதிட்டு இருக்கப்போ, "ஐயோ! உங்க கையெழுத்து உங்கள மாரியே முத்து முத்தா இருக்கு" அப்படின்னு வாழ்த்துறாங்க. உங்கள மாதிரியே முன்ன உடனே அவருக்கு அவ்வளவுதான். கை கால்லாம் தல காலே புரியல. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்போ மகரிஷி கிட்ட வந்து இந்த அம்மா இத நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சொல்றப்போ மகரிஷி கேட்டாரு, "சரிம்மா சரி பிறகு என்ன நடந்தது சொல்லுங்க. அப்புறம்?" அப்புறம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, "நான் அவரு வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டாருங்க ஐயா" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இது மாரி நெறைய உதாரணங்கள நம்ம மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அது அது மாரி ஒரு சிலது மட்டும் இந்த வாழ்த்துறது நம்ம வந்து அவங்களுக்கு முக்கியமா வாழ்த்துறத பத்தி, வாழ்த்துனால நம்ம அவங்க எப்படி மத்தவங்க மாறுவாங்க அப்படின்றத பத்தி புதுசா வரவங்களுக்கு நம்ம சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். 2வது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மன்றத்துல அவர் பேரு அரவிந்தன். ஆமா. அவரு ஒரு பிராமின். அவர் வந்து கிளாஸ்க்கு இங்க இந்த வெளிய போர்ட பார்த்து வந்தேன் அப்டின்னாரு. வந்துட்டு ஒரு எக்ஸர்சைஸ்லாம் சொல்லிக் குடுத்துருப்ப அவரோட முகம் வந்து ரொம்ப வாட்டமாவே இருந்தது. அவரு அந்த பயிற்சி மேல கூட அவர் நாட்டம் செலுத்தாத அளவுக்கு அப்டி இருந்தாரு. ஆனா முடிச்சுட்ட உடனே நானு 2, 3 2, 3 நாளா கேட்டேனே, "ஒரே டல்லா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ கவல போல தெரியுது. அ பயிற்சி இன்னும் கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாமே" அப்டின்னு. ஆமாய்யா, ஒரே கவலை தான். வீட்ல பிரச்சனை. எங்க மனைவி வந்து என்ன பிரிஞ்சு இருக்காங்க. அப்படின்னு அவரோட பர்சனல் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இங்க வந்துட்டீங்க. நீங்க யாரும் சொல்லிக் கூட வரல. நீங்க தானா வந்திருக்கீங்க. உங்க மனைவிய வாழ்த்துங்க. இது யாரால பிரச்சனையோ அவங்களையும் வாழ்த்திக்கங்க. வாழ்த்தீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அவர் கொஞ்சம் நல்லா ஊக்கப்படுத்துற மாரி தைரியம் குடுத்து தான் ஒரு 2, 3 நாள் தான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்த உடனே இப்ப லாஸ்ட் வீக் எல்லாரும் வர்றதுக்காக நான் எல்லாரையும் வந்திருந்தவங்கலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். கூப்பிட்டப்போ இவர் மெசேஜ் மாரியும் அனுப்பியிருந்தேன். அதுல இவரு வந்து அரவிந்த் ஃபோன் பண்ணா ஒரே ஒரு "இல்லையா நான் வர முடியாது. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ வந்து நானும் என் ஒய்ஃப் வந்து" அவங்க வந்து ஆக்சுவலா டைவர்ஸ் போற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ வந்து டி நகர்ல தனியா வீடு பார்த்து எங்களுக்கு தனியா வச்சிருக்காங்க. இப்போ நாங்க ஒண்ணா இருக்கோம் குழந்தையோட.
நான் டி நகர் வந்துட்டேன், நம்ம வகுப்பு வர முடியாது, அதான் கவலையா இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க சொன்னதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். இப்போ இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு எனக்கு நினைக்கல. ஒரு 2 மாசமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அப்போ இந்த வாழ்த்துல எவ்வளவு இது இருக்குன்றது இன்னும் அப்பதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே எது சாதாரணமா நினைச்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பிராமின். அவரு அவரு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா டைவர்ஸ் ஆயிட்டு அவங்க 12 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. நான் அவருக்கு சில நம்ம டைம் கிடைக்கிறப்ப அந்த கோயிலுக்கு போறப்பல நம்மள மனவளக்கலை இதை பத்தி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ வான்காந்த தத்துவம் நான் யார் புக்கை அவருக்கு கொடுத்த, சும்மா நீங்க படிங்க அப்படின்னு சொன்னேன். அவரு கொஞ்சம் மெதுவா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு. இல்லையா, எனக்கு இந்த வாரம் இன்னொருத்தருக்கு அந்த புக்கை கொடுக்கணும், எனக்கு இந்த வாரத்திலேயே கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்ன உடனே முடிச்சுட்டு ஒரு சடனா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. நாங்க எங்க இது அது நான் ஒரு முறை சொல்லிட்டேன். ஐயா, உங்களது உங்க தத்துவம் வேற, இது வேற. அதனால நீங்க ஏத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால இது நீங்க படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப நானும் வந்துடுறேன். ஆனா என் டைம் தான் தெரியல. செட் ஆகுமான்னு தெரியல. இல்ல நீங்க பிஃபோரா வர்றதுன்னா நான் 5 மணிக்கு கூட கிளாஸ்க்கு சொல்லித்தரேன். நீங்க 6:30 மணிக்கு போய் சொல்லி தருங்க அப்படின்னு சொன்னேன். அவரு ஒரு 2 நாள் வந்தாரு. ரவி ஐயாவும் சொல்லிக் குடுத்தாங்க. நானும் சொல்லிக் குடுத்தேன். திருப்பி ஒரு 2 நாள் வர முடியல. பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவர் திடீர்னு கால தொட்டு கும்பிட வந்தாரு. ஐயோ! தயவு செய்து என்ன என்ன ஆச்சுன்னேன். ஃபர்ஸ்ட் கால தொட்டு கும்பிடுறத விடுங்க. எங்க குரு அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்னாச்சு? இவ்வளவு சந்தோஷமாயிட்டீங்க? இல்ல, இப்ப எங்க மனைவி பேசி என் பொண்ணு ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. அவங்க பிறகு வராங்களாம். பெங்களூர்ல இருக்காங்க. நாளைக்கு போயிட்டு நான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னாங்க. அவருக்கு அந்த வாழ்த்தை பத்தி தான் சொல்லியிருந்தேன் நான். வாழ்த்துங்க, வாழ்த்துங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. 2 பேருமே பிராமின். ஏன்னா ஏன் பிராமின் பிராமின் சொல்றேன்னா, நம்மளோட இதுக்கும் அவங்களோட இதுக்கும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தத்துவம் வேற இல்லைங்களா? இதை ஏத்துக்கிட்டது எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அதனால இந்த வாழ்த்தை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி புதுசா அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. வாழ்க வளமுடன். நீ நிறைய பேசிட்ட போல தெரியுது. வாழ்க வளமுடன். அம்மா, உலக நல்ல வாழ்த்து பாடிடலாமா? பாடுங்கய்யா. பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவேலியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5 முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலங்கங்கள் போட்டி பகை கடந்தாற்றில் நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல்ல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிற
கேட்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இன்று 36வது நாளாக பகதூர் ஐயா அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தீங்க. அப்புறம் சிந்தனை குடும்ப நல வாழ்த்து என்ற தலைப்பில சிறப்பாக சிந்தனை செய்யும். அதோட மனவளக்கலையில உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் மிக சிறப்பாக எல்லார்கிட்டையும் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நமக்கு தவம் இயற்றிய மனோகரன் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். அருள்நிதி மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறந்து விளங்கிட வாழ்க வளமுடன். அவருடைய பொருளாதார மேன்மை சிறந்து விளங்கிட வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.